Hi friends, இன்னைக்கு என் கையில Redmi Note 8 என் கையில இருக்கு. இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கறதோட இந்த மொபைல் வாங்கலாமா, என்னென்ன ஃபீச்சர்ஸோட இருக்கு போல எல்லாத்தையுமே மொபைல்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்க பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் மொபைலோட பாக்ஸ் பேக்கேஜிங் பார்க்க நார்மலான பாக்ஸ் பேக்கேஜிங் மாதிரி தான் இருக்குது. முன்னாடி Redmi Note 8 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, பாக்ஸ் எப்படி இருந்தால் என்ன, மொபைல் நல்லா இருந்தால் ஓகே தான். பாக்ஸை ஓப்பன் பண்ணி மொபைலை பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிம் எஜெக்டர் பின் வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேப்பர் ஒர்க், அதுக்கப்புறம் பேக் கேஸ் இவ்வளோ இருக்குது. பேக் கேஸ் உண்மையாக ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் அந்த கேமரா பம்ப்ஸ்லாம் கொஞ்சம் தூக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம அடுத்து வருவோம். அடுத்து பாக்ஸ்க்குள்ளே மொபைல் இருக்குது. மொபைலை சைடில் வச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் 9V 2A சார்ஜர், உங்களுக்கு 18W அவுட்புட் கிடைக்கும். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸில் இருக்க கண்டென்ட். இப்போ மொபைலை கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கலாம். மொபைலில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு தெரிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது மூன்லைட் வேரியண்ட், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நார்மலாக பார்க்குறதுக்காக இருக்கட்டும், அந்த லைட்ஸ் படும்போது அதில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு குறையும் சொல்ல முடியாது. இந்த பேக்கில் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாவே பிரைட்டாக இருக்குது. கலர்ஸ், வியூயிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் 6.3 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலே சின்னதாக ஒரு வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. மொபைல் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு குறையும் சொல்ல முடியாது. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 665 ப்ராசஸராக ரன் ஆகுது. இந்த ப்ரைஸ்க்கு 665 ப்ராசஸரோட 10W ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்பவே சூப்பரான விஷயம். உண்மையாக மொபைல் பார்க்கறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து இதில் இருக்கிற பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh பெரிய பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது போக ட்ரிபிள் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களால் 2 சிம் கார்டு, ஒரு SD கார்டு 3ஐயும் ஒரே நேரத்தில் போட முடியும். இவ்வளோ தான் இந்த மொபைலில் இருக்கிறது. இப்போ அந்த கேமராஸ்க்கு வருவோம். கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா சாம்சங்கோட 48MP சென்சார். செகண்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8MP வைட் ஆங்கிள் கேமரா. தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2MP மேக்ரோ லென்ஸ். அதே போல் 2MP டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த 48MP கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்பவே நேச்சுரலாக, ரொம்பவே டீட்டெயில்டாக இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோட்டோ எடுத்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் ரொம்பலாம் இல்லை, ரொம்பவே கம்மியான லைட்டிங் தான் இருந்தது. இந்த கம்மி லைட்டிங்கும் இந்த அளவுக்கு நல்ல ஃபோட்டோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஆனால் இதுலேருந்து இந்த 48MP கேமராலேருந்து அந்த 8MP அல்ட்ரா வைட் கேமராவுக்கு ஜம்ப் ஆகும்போது கொஞ்சம் அதிகமான ஏரியாவை நம்மளால் கவர் பண்ண முடியுது வைட் ஆங்கிள் அப்படின்றதுனால. ஆனால் இங்கே குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் பார்க்கும்போது ரொம்பவே தெளிவாக தெரியுது. அந்த அளவுக்கு குவாலிட்டி ரெடியூஸ் ஆகுது. குவாலிட்டி ரெடியூஸ் ஆனாலும் எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். தேவை அப்படின்னா சின்னதாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆங்கிள்ஸை கவர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2MP மேக்ரோ லென்ஸ் அப்படின்றதுனால ரொம்பவே டீட்டெயில்டாக ஃபோட்டோஸ் எடுக்க முடியல, ஆனால் ரொம்பவே சின்ன ஆப்ஜெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து அந்த டெப்த் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளருக்காக யூஸ் ஆகுது. பேக்ரவுண்ட் பிளர் ரொம்பவே நேச்சுரலாக, ரொம்பவே கரெக்டாக பண்ணுது. அதை எந்த குறையும் சொல்ல முடியாது, ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 13MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்பவே நல்லா இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 4K 30fps வரைக்கும் பேக் கேமரால வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080 30fps வரைக்கும் உங்களால் வீடியோ எடுக்க முடியும். இந்த மொபைலில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன மற்ற மொபைல்லேருந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த சார்ஜர் 18W சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ரெண்டாவது அந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிசைன் தார் மாறாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் LED கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல் வியூ டிஸ்பிளே இருக்கிறதுனால எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் LEDயை கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க அதுலேருந்து ஒரு குட்டி அடத்தை பிடிச்சி அதில் நோட்டிஃபிகேஷன் LED கொடுத்துருக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா P2i நானோ ரெப்ளைன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி படும்போது எந்தவித ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. நாங்களும் தண்ணி ஊற்றி செக் பண்ணோம், எந்தவித ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரல. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எப்போவுமே ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ ட்ரிபிள் சிம் ஸ்லாட்டுக்கு மூவ் ஆயிருக்காங்க. ஸோ 2 மெமரி கார்டு, ஒரு SD கார்டை நம்ம ஒரே நேரத்தில் போட முடியும். இந்த மொபைலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமரா பம்பை பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்றத. இந்த கேமரா பம்ப் தான் கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நாம் ஒரு இடத்துல மொபைலை வைக்கும்போது கண்டிப்பாக கேமராவோட கிளாஸ் உடையிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இதுக்கு அவங்க இந்த பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் அந்த இடத்த மட்டும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. தடிமன்னா
இந்த கேஸ் போடுறது மூலமாக அந்த கேமரா பம்ப் உடையாமல் இருக்கிறத தவிர்க்க முடியும். அதை தாண்டி பார்க்கும்போது இந்த மொபைலில் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த குறையும் இல்லை, தைரியமாக வாங்கலாம். இது எல்லாம் கொடுத்து இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB 10,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 10,000 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை ரொம்பவே சூப்பரான டீல் அப்படின்னு தோணுது. எல்லா விதத்துலையும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த வித குறையும் சொல்ல முடியாது. அவ்வளவுதான் இந்த மொபைல் பத்தி. இந்த மொபைல் பத்தின என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கீழே பதிவு பண்ணுங்க. இதை மாதிரி ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.